பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு நாள் ஒரு கடற்கரை ஓரத்தில் ஒரு நண்டு ஒன்று இருந்தது. அந்த நண்டு பிடிக்கிறதுக்காக ஒரு ஈல் ஃபிஷ் வந்துட்டு ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டு இருக்குது. அந்த நண்டை பிடிக்க முடியல. ஏன்னா அந்த அலையோடு சேர்ந்து அந்த நண்டை பிடிக்க வரும்போது அந்த நண்டு என்ன பண்ணுதுன்னா விலகி விலகி ஓடிடுது. அப்போ இந்த ஈல் ஃபிஷ் ஒரு பெரிய அலையில அடித்து கொண்டு வந்து அந்த நண்டை கவி பிடிச்சிருச்சு. கவி பிடிச்சிட்டு அது கரையிலே மாட்டிக்கிச்சு. அலை வந்து போயிருச்சு. ஒருவேளை அந்த ஈல் ஃபிஷ் அந்த நண்டை பிடிக்காம இருந்திருந்தா ஏதோ ஒரு விதத்துல ட்ரை பண்ணி தண்ணீருக்கு நேராக அதை போயிருக்கலாம். ஆனா இந்த இறைய பிடிச்சது விழுகினதுனால அதால நகரவே முடியல. அந்த கரையிலேயே அது மாட்டிக்கிச்சுங்க. நீங்க யோசிச்சு பாருங்களேன், அவ்வளவு பெரிய கடல்ல எவ்வளவோ விதமான இறைகள் அந்த ஈல் ஃபிஷ்க்கு கிடைச்சிருக்கிறோம். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு அந்த ஈல் ஃபிஷ் என்ன பண்ணுச்சுன்னா கரையில இருக்கிற ஒரு சின்ன நண்டை கவ்வி பிடிச்சு தன்னுடைய உயிரை இதை மாய்த்து கொண்டதுங்க. இன்றைக்கும் நம்மளும் அதே போலதான். ஆண்டவர் நம்மை உருவாக்கும் முன்னமே பலவிதமான திட்டங்களையும் பலவிதமான எதிர்காலத்தையும் பலவிதமான ஆசீர்வாதமான வாழ்க்கையும் பலவிதமான ஒரு அற்புதமான காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிறார். ஆனா அதையெல்லாம் நம்ம புரிஞ்சிக்காம ஒரு அற்பமான காரியத்தை தேடி ஒரு அற்பமான காரியத்தை நோக்கி ஓடுகிறோங்க. இதனாலதான் நமக்கு அநேக பிரச்சனைகள் வருகிறதற்கு காரணமாய் விளங்குகிறது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். இதே வசனத்துல பல இடத்துல நம்ம பார்க்கிறோம், அவர் நம்மை தெரிந்திருக்கிறார், அறிந்திருக்கிறார், புரிந்திருக்கிறார் என்று சொல்லி. இப்பேற்பட்ட தேவன் நமக்கு பலவிதமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிற தேவனை நம்ம மறந்துட்டு ஒரு அற்பமான காரியத்தை நோக்கி ஓடி நம்ம வாழ்க்கையை தொலைச்சிடுறோங்க. நம்ம மனம் திரும்பணுங்க. நம்ம ஆண்டவருக்கு நேராக திரும்பி போகணும். அவர் நம் மீது வைத்த திட்டங்களும் தீர்மானங்களும் பெரியது. அவர் நம் மீது வைத்திருக்கிற நோக்கம் பெரியது. எந்த ஒரு மனிதன் இதை அறிந்து கொள்கிறானோ அந்த மனிதன் அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.